எதற்காகவும் யாருக்காகவும் எதை இழந்தாலும் உடைந்து விடாதீர்கள். 10ல் 1 பில்லியன் மடங்காக இருக்கும் அணுக்கள் கூட உடைப்பதற்கு 1000 வழிகள் தேவைப்படுகிறது. மனித உணர்வுகளை உடைப்பது அத்தனை எளிதல்ல. உடைந்ததாக நமக்கு நாமே கற்பனை செய்து கொள்கிறோம், அவ்வளவே. பிரிந்து செல்பவர்களை அணைத்து கொள்ள நினைக்காதீர்கள். அவர்களுக்கு வீட்டை கூட்டி பெருக்கி தள்ளும்போது முன்னே செல்லும் குப்பை போலத்தான் நாமும். மூடியிருக்கும் கதவுகளை தட்டிக்கொண்டே இருப்பதை விட திறந்திருக்கும் கதவுகளை தனதாக்கிக் கொள்ள பழகுங்கள். முடிந்தவரை இவ்வுலகில் எத்தனையோ பேர் அணைத்து கொள்ளவும் அன்பு செலுத்தவும். பிரிந்து சென்றவர்களை அணைத்து கொள்ள முயல்வது ஒருபோதும் முடியாத காரியமே. ஆனால் நமக்கு பிடிக்காதவர்களை கூட என்றோ ஒரு நாள் அவர்களின் அன்பும் அரவணைப்பும் நல்வழிப்படுத்துதலும் நமக்கானவர்களாக அவர்களை மாற்றிவிடும். ஆனால் நம்மை பிடிக்காதவர்களை ஒருபோதும் தக்க வைத்து கொள்ள முடியாது. பூட்டியிருக்கும் கதவுகளை தட்டிக்கொண்டே இருப்பதை விட திறந்திருக்கும் கதவுகளை தனதாக்கிக் கொள்ள முயலுங்கள். உலகில் எத்தனையோ பேர் அன்பு செலுத்தவும் அரவணைக்கவும். கோடிகளில் அவர்களை அழகானவர்களாகவும் அன்பானவர்களாகவும் அறிவானவர்களாகவும் தேடி பிடித்து அரவணைத்து கொள்ளுங்கள். பிடிக்காதவர்களை தனதாக்கிக் கொள்வதை விட நம்மை பிடித்தவர்களை அணைத்து கொள்வது புத்திசாலித்தனம். உடைந்து விடுவது அவ்வளவு எளிதல்ல, உடைப்பதும் அவ்வளவு எளிதல்ல. இரண்டுமே நம் மனதை பொறுத்ததே. உடையும் போதெல்லாம் மனதை திடப்படுத்தி கொள்ளுங்கள். விழும்போதுதான் தெரியும், விழுந்த பின்புதான் தெரியும் எழுவதின் சுகம். அதுபோலத்தான் ஒவ்வொரு முறை விழும்போதும் தைரியமாக எழ முயற்சி செய்யுங்கள். அதுவே புத்திசாலித்தனம். நம்மை உடைக்க நம்மால் மட்டுமே முடியும். குட் மார்னிங்.